Hello students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட், அதாவது லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபண்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ்ல நம்ம பேசப்படக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் இன் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ரெவென்யூ அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட்டுக்கும் ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கிறேன். அதோடைய லிங்க் நான் உங்களுக்கு இதுல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்றேன், நீங்க பார்த்துக்கோங்க. ரைட். So life fund அல்லது life assurance fund is concerned with life insurance business. So insurance business நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்னு ஜெனரல் இன்சூரன்ஸ். இதுல லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட்ல தான் இந்த லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த ஃபண்ட் வரும். இது லைபிலிட்டி சைட்ல அப்பியர் ஆகக்கூடிய ஒரு பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல அப்பியர் ஆகக்கூடிய ஒரு ஐட்டம். ரைட்டா? ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஜென்ரலா டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றதுல சர்ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை இந்த சர்ப்ளஸ் அப்படியே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த லைஃப் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த லைஃப் ஃபண்ட் நமக்கு ஜென்ரலா ஷெட்யூல் 6 அப்படிங்கக்கூடிய ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கக்கூடிய ஷெட்யூல்ல நமக்கு அப்பியர் ஆகும். ரைட்டா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட்ல உங்களுக்கு சம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஜென்ரலா கரெக்ட் ட்ரூ லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் அப்பியர் ஆகிற மாதிரி சில ஐட்டம்ஸ் விடுதலாக இருக்கும். இதுல லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் சம்ல கொடுத்துருப்பாங்க, ஆனா சில ஐட்டம்ஸ் சேர்க்கறதுக்கு மறந்துருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எதெல்லாம் ஆட் பண்ணணும் இல்ல இதெல்லாம் லெஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க கரெக்டான லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் பேலன்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களுக்கு சம்பள வரதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ட்ரூ லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்டுடைய பேலன்ஸை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்டுடைய பேலன்ஸ் அவுட்டர் காலம்ல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எதெல்லாம் ஃபண்ட் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்றோம். எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்லாம் ஃபண்ட் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணுமோ அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம லெஸ் பண்றோம். இந்த ஃபார்மெட் உங்களுக்கு இதுல நான் கொடுத்துருக்கிறேன், இதை பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. எதெல்லாம் ஆட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதெல்லாம் எந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபண்ட் பேலன்ஸை கூட்டுமோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இது ஃபண்ட் பேலன்ஸை கூட்டக்கூடிய ஒரு இது. அது மாதிரி பிரீமியம்ஸ் எதுவும் வர வேண்டி இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஃபண்ட் பேலன்ஸை கூட்டும். அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பிரீமியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பிரீமியம்னாலே ஜென்ரலாகவே கம்பெனிக்கு அது ஒரு வரவு தான், இன்கம் தான். ஸோ அந்த மாதிரி பிரீமியம் வர வேண்டி இருந்துச்சுன்னா அது ஃபண்ட் பேலன்ஸை கூட்டும். தென் கிளைம்ஸ் கவர்ட் அண்டர் ரீஇன்சூரன்ஸ். ரீஇன்சூரன்ஸ் நம்ம இது பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த கவர் ஆகக்கூடிய கிளைம்ஸ். தென் போனஸ் யூட்டிலைஸ்ட் இன் ரிடக்ஷன் ஆஃப் பிரீமியம். இந்த போனஸ் யூட்டிலைஸ்ட் இன் ரிடக்ஷன் ஆஃப் பிரீமியம் அப்படிங்கிறது ஆட்லயும் வரும், லெஸ்லயும் வரும். ஏன் ஆட்லயும் லெஸ்லயும் வரும் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய போனஸை நம்ம பிரீமியத்துக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் போத் as an expense as an income. ஸோ அதனால ரெண்டு சைட்லயுமே இந்த போனஸ் யூட்டிலைஸ்ட் இன் ரிடக்ஷன் ஆஃப் பிரீமியம் நீங்க காமிக்கணும். ஒரு சைடு மட்டும் போட்டுட்டு விட்டுறக்கூடாது, அதுக்காக தான். சரிங்களா? ஸோ அடுத்தது ரீஇன்சூரன்ஸ் கிளைம், ரெக்கவரபிள் கமிஷன் டியூ ஆன் ரீஇன்சூரன்ஸ் கிளைம், பிரீமியம் பெய்டு. ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபண்ட் பேலன்ஸை கூட்டி கொடுக்கும். அடுத்தது லெஸ் பண்றது எதெல்லாம் அப்படின்னா ஜென்ரலா பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு இன்கம் அப்படின்னா கிளைம் நமக்கு எக்ஸ்பென்ஸ் இல்லையா? கிளைம் கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அதனால கிளைம்ஸ் இன்டிமேட் பண்ணது ஆனா அட்மிட் பண்ண கிளைம்ஸ் இல்ல அப்படிங்கிறது ஃபண்ட் பேலன்ஸை நமக்கு குறைக்கிறது. இன்கம் டேக்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு. இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு இப்போ பார்த்தோம் இல்லையா? அதுல பே பண்ணக்கூடிய இன்கம் டேக்ஸ். ஆஸ் யூஷுவல் போனஸ் யூட்டிலைஸ்ட் இன் ரிடக்ஷன் ஆஃப் பிரீமியம் நான் ரெண்டு சைடும் வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இட் கேன் பி ட்ரீட்டட் அஸ் போத் ஆஸ் அன் இன்கம் ஆஸ் அன் எக்ஸ்பென்ஸ். சரிங்களா? அப்புறம் என்னெல்லாம் கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கும் அந்த கிளைம்ஸ் எல்லாம் எப்படி நம்ம அவுட்ஸ்டாண்டிங் பிரீமியத்தை நம்ம ஆட்ல போட்டோமோ அது மாதிரி கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம லெஸ்ல போடுறோம். தென் டாக்ஸேஷனுக்கு எதுவும் ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏஜென்ட்ஸ்க்கு எதுவும் கமிஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது எல்லாமே ஃபண்ட் பேலன்ஸை குறைக்கக்கூடியது. அப்போ எதெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதை கூட்டிட்டு அந்த டோட்டலை நம்ம அவுட்டர் காலம்ல போட்டுட்டு அதை ஆட் பண்ணிடுறோம். தென் எதெல்லாம் லெஸ் பண்ணணுமோ அதையும் டோட்டல் பண்ணி நம்ம அவுட்டர் காலம்ல காமிச்சிட்டா நமக்கு
எல்லாத்தையும் லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்ட் லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்டுடைய பேலன்ஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த மாதிரி சம்முடைய மாடல் உங்களுக்கு அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. எதெல்லாம் ஆட் பண்றதுக்கு எதெல்லாம் லெஸ் பண்றதுக்கு இருக்கிற ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத ஃபார்மேட்டை நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் வந்து பார்த்த உடனே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ் ஃபார் கால்குலேஷன். இதுல ஒரு சம் நம்ம பாக்குறோம். பாருங்க, the life fund of a life insurance company as on 31/3/2006 showed a balance of rupees 54 lakhs. So life fund உடைய பேலன்ஸ் வந்து இங்க கொடுத்துட்டாங்க. However, the following items were not taken into account while preparing the revenue account 2005-2006. Ascertain the correct life fund balance. பாத்தீங்கன்னா நிறைய வந்து விடுதல் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்றது, அப்போ கரெக்ட் லைஃப் ஃபண்ட் பேலன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய சம்ம. உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 ஐட்டம் தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இதை ஜென்ரலா நம்ம வந்து ஆட்ல போடுவோம். அது மாதிரி இன்கம் டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் இருக்கு, ரீஇன்சூரன்ஸ் கிளைம் ரெக்கவரபிள் இருக்கு, கமிஷன் டியூ ஆன் ரீஇன்சூரன்ஸ் பெய்டு இருக்கு, தென் போனஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பிரீமியம் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம சம்ல பார்க்கலாம். ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா calculation of correct life assurance fund. இப்போ லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் வந்து 31/3/2006 இல்ல சம்ல கொடுத்துருக்கிற மாதிரி 54 lakhs நம்ம வந்து அவுட்டர் காலம்ல போட்டாச்சு. இப்போ வந்து எதெல்லாம் ஆட் பண்றோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட்ஸ் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஏற்கனவே நீங்க ஃபார்மெட்ல நம்ம பார்த்திருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் அக்ரூட் வந்து நம்ம ஆட்ல தான் போட்டிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அப்ப நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ரீஇன்சூரன்ஸ் கிளைம் வந்து ரெக்கவரபிள். ரீஇன்சூரன்ஸ் கிளைம் வந்து ரெக்கவரபிள் கிளைம்ஸ் கவர்ட் அண்டர் ரீஇன்சூரன்ஸ், அதையுமே நம்ம வந்து ஆட்ல தான் போட்டிருந்தோம். ஸோ அந்த ஐட்டமுமே நம்ம வந்து ஆட்ல பண்ணிக்கிறோம். இன்கம் டேக்ஸ் வந்து ஜென்ரலா நமக்கு வந்து எந்த டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் இந்த மாதிரி இருந்தாலுமே நமக்கு இன்கம் டேக்ஸ் எந்த நீங்க டேக்ஸ் பே பண்ணாலும் அது வந்து எதுல வரும் அப்படின்னா நமக்கு வந்து லெஸ்ல தான் வரும். சரிங்களா? அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா கமிஷன் டியூ ஆன் ரீஇன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு. கமிஷன் டியூ ஆன் ரீஇன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு வந்து நம்ம ஆட்ல போடுறோம். ஏன்னா ரீஇன்சூரன்ஸ் பிரீமியம் நம்ம பே பண்ணதுக்கான கமிஷன் வந்து நமக்கு வர வேண்டியது இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு ஃபண்ட் பேலன்ஸை கூட்டும். எதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் ஐட்டமோ அதெல்லாம் நமக்கு ஃபண்ட் பேலன்ஸை கூட்டும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை ஆட் பண்றோம். அதே மாதிரி போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் பிரீமியமா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து லெஸ் பண்றோம், அதுக்கப்புறம் ஆடும் பண்றோம். ரெண்டு சைடையுமே நம்ம வந்து அதை காமிக்கிறோம் அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் பிரீமியம் போத் ஆடும் காமிக்கணும், லெஸ்லயும் காமிக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆடு, இன்கம் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் வந்து லெஸ், ரீஇன்சூரன்ஸ் கிளைம் வந்து ரெக்கவரபிள் வந்து ஆடு, கமிஷன் டியூ ஆன் ரீஇன்சூரன்ஸ் வந்து ஆட், தென் போனஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பிரீமியம் வந்து போத் ஆட் அண்ட் லெஸ். சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட் தான். அதை நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதெல்லாம் ஆட் பண்ணணும் எதெல்லாம் லெஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ 54 lakhs நம்ம அவுட்டர் காலம்ல போட்டுட்டோம். இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 20,000, ரீஇன்சூரன்ஸ் கிளைம் ரெக்கவரபிள், கமிஷன் டியூ ஆன் ரீஇன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு, போனஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பிரீமியம் ஆட் பண்ணி அவுட்டர் காலம்ல காமிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எதெல்லாம் லெஸ் பண்றதுக்கு வந்து நமக்கு ரெண்டு ஐட்டம் தான். இதை லெஸ் பண்ணிட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் ஃபார் கரெக்ட் லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 54 lakhs 31,000 தான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சரா வருது. ஸோ இதுதான் நமக்கு வந்து முக்கியமா சம்ல கேட்கக்கூடிய ஒரு 5 mark கொஸ்டின் வந்து நம்ம பாக்குறோம். 5 markலயும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 8 markலயும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சம் வந்துச்சு அப்படின்னா கட்டாயமா நீங்க அட்டென்ட் பண்ணிருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க. இனி இன்சூரன்ஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்து நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.